Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா S26 சீரிஸை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம DeepSeek AI பல நாடுகள் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள் என்னென்ன காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலாவோட அடுத்த ஃபிளிப் போனோட Geekbench ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் Oppoவோட Find X9 Ultra அடுத்த சீரிஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Samsung S25 சீரிஸ்க்கு இந்தியாவுக்கு எந்த அளவுல டிமாண்ட் இருக்கு பெர் புக்கிங்ல அப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்றது ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோவை உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா S25 சீரிஸ் எந்த அளவுக்கு பெர் புக்கிங் ஆயிருக்கு. இந்தியாவில் முந்திர ஜெனரேஷனான S24 சீரிஸோட கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து அதிகமாக புக்கிங் ஆயிருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் S25 சீரிஸ் பெர் புக்கிங் முடிஞ்சு அது வந்து இப்போ வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ S25 சீரிஸ் பெர் புக்கிங்ல இன்னொரு பிராண்ட்லயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது கேட்டீங்கன்னா பிக் பாஸ்கெட்லயும் 10 மினிட்ஸ்ல வந்து S25 சீரிஸ் போன நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ்ல டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Galaxy S25 சீரிஸ் வந்து ஆரம்ப விலை 80,999 இருக்கு. அதுல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது S25 சீரிஸோட விலை. இப்போ வந்து இந்த S25 சீரிஸ்ல வந்து மொத்தம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து முந்தின வருஷம் கம்பேர் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் முந்தின வருஷம் எவ்வளவு புக்கிங் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா 2,50,000 புக்கிங்ஸ் வெறும் 3 நாள்ல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதாவது Galaxy S24 சீரிஸ். ஆனா இந்த வாட்டி S25 சீரிஸ் 3 நாள்ல எவ்வளவு புக்கிங் ஆகுனது சொல்லாம அதுக்கு அவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா ஜனவரி 23 இருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 7-14 கிட்டத்தட்ட ஒரு 14 நாள்ல கிட்டத்தட்ட 4,30,000 பேர் வந்து இந்த S25 சீரிஸ்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதாவது 3 போன் S25, S25 Plus, S25 Ultra இந்த 3 போனையும் இந்தியாவில் 4,30,000 பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்படி ஆர்டர் பண்ணா கம்பெனி வந்து எந்தவித சேஞ்சஸ் செய்ய தேவையில்லை. சும்மா பேரை மட்டும் மாத்திட்டு அவங்க ப்ராசஸரை மட்டும் மாத்திட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா S24க்கும் S25 சீரிஸ்க்கும் ரொம்ப டிஃபரெண்ட் சேஞ்ச்லாம் கிடையாது. மைனரான சேஞ்ச் தான். அது தெரியாம இப்ப இவ்வளவு பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இது கம்பேர் பண்ணக்குள்ள லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள 20% அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போ அதுக்கு வந்து இந்தியாவில் இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு. 4,30,000 பேர் இப்போதைக்கு பெர் புக்கிங்கே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆனோட எவ்வளவு பேர் பர்ச்சேஸ் பண்ண போறாங்கன்றது அடுத்தடுத்த டேட்டாவில் கிடைக்கும். நம்ம அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி போனை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்தியாவில் இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்றதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து போன் பர்ச்சேஸ் புதுசா ஒரு போன் வாங்கிட முடியுமா கனவு காண்றவங்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வு எந்த அளவுல இருக்குன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் பேசினா அரசியல் ஆயிடும். அதனால நம்ம அதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். உங்களுக்கு அதெல்லாம் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு நாள் பேசலாம். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா S26 சீரிஸை பத்தி இப்ப டீடைல் கிடைச்சிருக்கு. S26 சீரிஸ்ல ஏற்கனவே ஒரு டீடைல் கிடைச்சிச்சு. அது என்னன்றதை நம்ம சொல்லிடுறோம். அது நம்ம சேனல்ல சொல்லிடுறோம். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். S26 சீரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா அவங்களோட அதாவது ஃபோல்டபிள் போன்ல எப்படி இருக்கோ அதே போல அண்டர் டிஸ்பிளே கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா S26 சீரிஸ்ல வந்து அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் பக்கம் போக மாட்டாங்க, மீடியாடெக் பக்கம் போக மாட்டாங்க. அவங்களோட ஓன் ப்ராசஸரான எப்படி ஆப்பிள் ஐபோன் அவங்களோட ஓன் ப்ராசஸரான A19A அப்படின்ற பயானிக் சிப் செட்டை வச்சு போயிட்டு இருக்காங்களோ அதே போல இவங்களும் தங்களோட ஓன் ப்ராசஸரை வச்சு போக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது Exynos 2600 அப்படின்ற ஒரு ப்ராசஸரை உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ப்ராசஸரோட இது வந்து 30% பவர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது 2 nanometer ப்ராசஸர். இது நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். இப்படி நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது Exynos ஓன் ப்ராசஸர் நாங்க கொண்டு வர போறோம் S26 லைனப்ல. அப்படி கொண்டு வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கும். அதனால வந்து நாங்க S25 சீரிஸ் தாண்டி இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து பிளான் பார்க்கலாம். S20 சீரிஸ்ல Exynos 2600 2 nanometer சிப்செட்டை நாங்க கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 200 MP மெயின் கேமரா இருக்க போது 1/1.4 இன்ச் கொண்ட பெரிஸ்கோபி டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு.
நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறோம். ஏதாவதுன்னு கேட்டீங்கன்னா வயர்லெஸ் ஆடியோ ப்ராடக்ட்ல, அதாவது நெக் பேண்ட், அதுக்கப்புறம் டிடபிள்யூஎஸ் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை தாண்டி நத்திங் இப்போ வந்து அதை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் லீக் மூலமாக என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நத்திங் வந்து ஒரு ஓவர் இயர் ஹெட்ஃபோனை கொண்டு வர போறாங்க. அதுலயும் வந்து நத்திங்ல வந்து லைட் எப்படி இருக்கும் நத்திங் ஃபுல்லா அதே போல வந்து அந்த கிளிம் லைட் இருக்க போது, அந்த கிளிச் லைட் இருக்க போது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இதை வந்து நத்திங் வந்து அவங்களோட பிராண்ட்லயும் கொண்டு வர போறாங்க, சப் பிராண்ட்லயும் கொண்டு வர போறாங்க. இதுக்கு நத்திங் என்ன பேர் வச்சிருக்காங்க, நத்திங் ஹெட் 1 அப்படின்ற மாதிரி இப்ப பேர் வச்சிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்ற மாதிரி ஆன்லைன்ல போட்டோஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு. பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த லைட் எதுக்கு காதல மாற்ற இதுக்கு ஆர்ஜிபி லைட் கொடுப்பாங்கன்னே தெரியாது. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் ஆர்ஜிபி லைட்டுக்கு நெக் பேண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன். அது பாக்குறதுக்கு மத்தவங்க பாக்குறதுக்கு வந்து என்னடா இது லைட் எரியுது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. நம்ம வந்து இந்த ஓவர் இயர் ஹெட்போன்லாம் வெளில போட்டு போறது கிடையாது. அதுக்கு எதுக்கு இது லைட்டுன்றத என்னுடைய கேள்வி. அந்த நெக் பேண்டை கூட நான் வெளில போட்டுட்டு போகல கொஞ்சம் சீனா இருந்துச்சு. ஆர்ஜிபி லைட் எரியும் போது இது தேவையில்லாத ஒன்னாதான் நான் பாக்குறேன். அதை தவிர்த்து குவாலிட்டியில அவங்க அதிகப்படுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது கேட்டீங்கன்னா ஏசர் தரப்புல இருந்து பிரிடியேட்டர் ஹீலியஸ் நியோ 18AI அண்ட் 16AI அப்படின்ற மாதிரி 2 லேப்டாப் வர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ பேஸ் பண்ண லேப்டாப்ன்றதால இவங்க ஏஐன்னு பேர் வச்சுட்டாங்க. இவங்களும் ஏஐக்குள்ள வந்துட்டாங்களான்ற உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆமா, ஏஐக்குள்ள வந்துட்டாங்க. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்டெல் கோர் அல்ட்ரா 9 இருக்க போது, அது மட்டும் இல்லாம 275H CPU இருக்க போது, 64 GB RAM இருக்க போது, 2 TB ஸ்டோரேஜ் இருக்க போது, NVIDIAவோட நியூ RTX 5070 GPU போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹை ஸ்பீடு கொண்ட OLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டுத்துலயும் வந்து 5th ஜெனரேஷன் ஏரோ பிளேட் 3D ஃபேன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து வெக்டர் ஹீட் பைப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த லேப்டாப் ஹீட் ஆகாது அதிகபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிக்விட் மெட்டல் டெர்மினல் பண்ணியிருக்காங்க. அதாவது லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு ஹீட்டிங் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஹீலியோ நியோ 18AI பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால 18AI மாதிரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது டாப் மாடல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மினி LED கொடுத்துருக்காங்க. அது மட்டும் மேட்ரிக்ஸ் 3 மில்லி செகண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். 250 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. 18 இன்ச்ன்றதுனால இன்டெல் கோர் அல்ட்ராவோட 9 வரலாம் 7 வரலாம் 2 வேரியன்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க 90 வாட்ஸ் அவர் பேட்டரி கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிட்டான லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. 3.3 kg வெயிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16AI பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் வந்து 16 இன்ச்சுக்கான ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. OLED ஸ்கிரீன் 1 மில்லி செகண்ட் வந்து லேட்டன்சி இருக்க போது, 400 nits பீக் பிரைட்னஸ் இருக்க போது, 250 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னா 2.7 kg இருக்க போது வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்ற சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து நார்த் அமெரிக்காவில் ஏப்ரல்ல வரப்போகுது. ஏப்ரல்ல வரப்போற இந்த லேப்டாப் வந்து நார்த் அமெரிக்காவில் $1900 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பில் அதை கன்வெர்ட் பண்ணும்போது 1,66,000 சொச்சம் வருது. இதுவே வந்து இதை வந்து மிடில் ஈஸ்ட் யூரோப்லையும் ஆப்பிரிக்காவிலையும் வந்து இது வந்து மே மாசம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே மாசம் வரும்போது இதோட பெஸ்ட் வேரியன்ட் எவ்வளவு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 1700 யூரோன்ற சொல்லியிருக்காங்க. யூரோல கன்வெர்ட் பண்ணக்குள்ள 1,54,000 கிட்ட வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போ வந்து இது வந்து இந்தியாவுக்கு வருமானு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய்க்கு மேலதான் வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோரோலா ரேசர் அல்ட்ரா 2025 பொறுத்த வரைக்கும், அதாவது மோட்டோரோலா ரேசர் அல்ட்ரா 60 மோட்டோரோலா ரேசர் 60 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வர கிக் பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இந்த கிக் பெஞ்ச் ஸ்கோர் இது வந்து ஃபிளிப் போன் வந்து ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வரக்கூடிய இந்த ஃபிளிப் போன்ல சிங்கிள் ஸ்கோர்ல 2782 மல்டி ஸ்கோர்ல 8457ன்ற மாதிரி கிக் பெஞ்ச் ஸ்கோர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கிக் பெஞ்ச் ஸ்கோர் டெஸ்ட் ஆகி வெளில வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து முந்தின ஜெனரேஷனோட இதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது டெஸ்ட் பண்ணிருக்காங்க 12 GB RAM டெஸ்ட் பண்ணிருக்காங்க, Android 15 டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கேலக்ஸி F06 ரிலீஸ் ஆக போகுது இந்தியாவில். அதுக்காக நியூ டீசர்லாம் விட்டுருக்காங்க. அந்த போனை பத்தி பாத்தீங்கன்னா பேக்ல வந்து 2 கேமரா இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளேயோட 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. MediaTek Helio G85 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 4 GB RAM 6 GB RAM 2 வேரியன்ட் வரப்போகுது. 64 GB ஸ்டோரேஜ் 128 ஸ்டோரேஜ் 2 வேரியன்ட் வரப்போகுது. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 50 MP மெயின் கேமரா 2 MP டெப்த் சென்சார் தேவையில்லாத ஒன்று. ஃப்ரண்ட்ல
பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா, அதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 5G அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து என்ன பிரைஸ்க்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9999 மாதிரி பிரைஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா Oppo Find X8 Ultra பத்தி தெரிஞ்சுக்கலாம். Oppo Find X8 Ultra பொறுத்த வரைக்கும் அலர்ட் ஸ்லைடர் வரப்போறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு பதிலாக வந்து ஐபோன்ல வரக்கூடிய ஆக்ஷன் பட்டனை Oppo Find X8 Ultra நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கேமராவுக்கான ஒரு டெடிகேட்டடா ஒரு பட்டன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50MP IMX882 ஓட அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1" லித்தியம் 900 மெயின் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து Oppo Find X மாடல்ஸ் வந்து கொலாபரேஷன் SLB பண்ணிருக்கிறதுனால கேமரா வந்து டியூனிங் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6000 mAh பேட்டரி வரப்போகுது, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது, Snapdragon 888 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. IP68 69 ரெண்டுமே சேர்த்து கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இது வந்து இப்போதைக்கு வந்திருக்க டீடைல்ஸ். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இது ஒரு ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஆப்பிள் சீரிஸ் மாதிரி. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போட Find X9 Ultra பத்தி இப்ப டீடைல் கிடைச்சிருக்கு. ஏன்னா Find X8 லான்ச் பண்ண போறாங்க. அதோட கம்ப்ளீட்டட் ஸ்பெக் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ Find X9 Ultra பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா அது 2027ல கலக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிளாக்ஷிப்பா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து Xiaomi, Vivo, Samsung போல 200MP பெரிஸ்கோபி லென்ஸ் வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50MP அதுக்கப்புறம் ஒரு 50MP டூயல் பெரிஸ்கோபி செட்டப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வேற என்ன வரலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 6000 mAh பேட்டரி வரலாம், 80 அல்லது 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6.82 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது. ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸரோட அது வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. அது நீ தெரிஞ்சுக்கங்க. இதுல வந்து 200MP பெரிய கேமரா வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. மற்ற எல்லாமே வந்து Find X8ல இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போ தரப்புல இருந்து Find N5 வந்திருக்கு. N5 வந்து கேட்டீங்கன்னா ஃபுல் கலர் லைன் அப் வந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா Find N5 பாத்தீங்கன்னா என்னென்ன கலர்ல வரப்போகுது அப்படின்ற டீடைல் கிடைச்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா என்ன கலர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு லைட் வந்து ஒரு பர்பிள் வந்து ஒரு லைட் கலர்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஒரு பிளாக்ன்ற மாதிரி 3 கலர்ல வேரியன்ட்ல வந்திருக்கு. இந்த 3 கலர் வேரியன்ட்டுமே சூப்பரா இருக்கு. இந்த Find N5 தான் குளோபல்ல பாத்தீங்கன்னா OnePlus Open 2 வரப்போகுது. அதனால அதே கலர் வேரியன்ட்ல பிராண்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி வரும். வேற எந்த வித ஸ்பெக்கும் மாறாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2K கொண்ட OLED பேனல் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 7 கோர் வேரியன்ட் Snapdragon 8 Elite சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற லெவல் ஃபிளாக்ஷிப் ஃபோல்டபிள் போனா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இந்தியா மதிப்புல வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. OnePlus இந்தியாவில் வரும். அடுத்ததா இன்னைக்கான நம்ம ஃபைனல் இன்ஃபர்மேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா DeepSeek AI பல நாடுகள் பேன் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த நாடு என்னென்ன காரணம் சொல்லியிருக்காங்க. எல்லா கண்ட்ரியும் சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்தமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா ப்ரொடக்ஷன். எங்களுக்கு DeepSeek AI மேல நம்பிக்கை இல்லை, டேட்டா செக்யூரிட்டி மேல நம்பிக்கை இல்லை, இது சைனீஸ் பேஸ் பண்ண ஏஐன்றதுனால எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனீஸ்காரன் மட்டும்தான் டேட்டா திருடுறானு கேட்டீங்கன்னா உலகத்துல எல்லாருமே டேட்டா திருடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கூகுளா இருக்கட்டும், யூஎஸ்ல உள்ள எல்லா பிராண்டா இருக்கட்டும் டேட்டா திருடிட்டு இருக்காங்க. நீங்க எதுல போய் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணாலும் அவங்க டேட்டா திருடிக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்க எதுக்கு தெரியாம அக்ரீட் ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் டேட்டா திருடிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா வந்து அவனா தெரிஞ்ச கம்பெனி வந்து தெரியாத கம்பெனி இவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுனால இவன் வந்து திருடிட்டான்னு சொல்லி டேட்டா செக்யூரிட்டி இருக்காதுன்னு சொல்லி சில கண்ட்ரிகள் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து இட்டாலி. அதை தொடர்ந்து யார் பேன் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா பேன் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து சவுத் கொரியா பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தைவான் பேன் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் நெட்வொர்க்ல இருந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ள இதெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ல இருந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்ப இதை பேன் பண்ணலாமா வேண்டாமான்றதுக்காக. ஏற்கனவே வந்து டிக்டாக்கை பேன் பண்றது சைனீஸ் ப்ராடக்ட் பேன் பண்றதுக்கு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொன்றா சைனீஸ் காரன்றதுனால எல்லாத்தையுமே பேன் பண்ணி பயந்துகிட்டு இருக்கு இந்த உலகமே சைனாவை பார்த்து அப்படின்றது தெரிஞ்சுக்க. இப்போ DeepSeek AI இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களோட பிரைமரி மெயில் ஐடியில போட்டு யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட புதுசா ஒரு மெயில் ஐடி வச்சு அதை வச்சு யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி டெம்பரரியா ஏதாவது ஒரு மெயில் ஐடி வச்சு யூஸ் பண்ணுங்க. உங்களோட பிரைமரி மெயில் ஐடியை யூஸ் பண்ணி அதுல இருந்து டேட்டாவை லீக் ஆக கூடாதீங்க. அது
மட்டும் இல்லாமல் அது செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும், உங்களை ஹேக் பண்ணாலும் பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி ரிஸ்க்காக தான் சொல்கிறேன். எந்த ஒரு டீப்சிக் ஏஐ மட்டும் இல்லை, எந்த ஒரு சைட்லேயும் நீங்கள் வந்து உங்கள் பிரைமரி மெயில் ஐடியை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது எந்த ஏஐ இருந்தாலும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொன்னது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இந்த February 14க்காக. அந்த ஆஃபர்ஸ் லிங்க்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரியல் ஆஃபர்ஸ் மட்டும் உங்களுக்கு போவீங்க. மற்ற ஃபேக் ஆஃபர்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.